தமிழ்நாடு முழுவதும் கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு எம்பிக்களுக்கு எதிராக அதிமுகவினர் வந்து ஒவ்வொரு மாவட்ட எம்பிக்களுக்கு எதிராகவும் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இப்ப திடீர் திருப்பமாக என்ன ஆயிருச்சு அப்படின்னா, மதுரையை சேர்ந்த எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் அந்த போஸ்டர் பக்கத்துல இருந்து நான் இங்கதான் இருக்கேன், போஸ்டர் ஒட்டணும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே போல ஒவ்வொரு எம்பிக்கள் மயிலாடுதுறை எம்பி திமுக எம்பியும் அது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த அதிமுகவுடைய இந்த போஸ்டர் இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு இவர்கள் எம்பிக்கள் யாருமே வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்களா இந்த போஸ்டர் மூலமாக? இல்ல கண்டா வர சொல்லுங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நாங்க ஏற்கனவே பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சிட்டோம். அவங்க தலைக்கு ஒரு 2 பேர்த்த கூட்டிட்டு வாங்கன்னு எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வந்தீங்கன்னா கமலாலயம் பக்கம் வாங்க, அங்க பேசுறது பேசிக்கலாம் அப்படின்னு பாஜகவுக்கு ஆள் பிடிக்கக்கூடிய எடுபிடி வேலையத்தான் இவங்க செய்யறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க சுட்டி காட்டினது போல சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையில தான் இருக்காரு. இன்னும் பல அமைச்சர்களும் மதுரையில தான் இருக்காங்க. அவங்களுடைய எம்பி தொகுதிகள்ல தான் இருக்காங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடிகிறது சமூக வலைதளங்கள்ல. நீங்க என்னன்னா அதிமுக தொண்டர்கள் தான் அதிமுகவினுடைய தலைமையை பார்த்து கேட்கணும். பழையபடி மானரோசத்தோடு வாங்க, சூடு சொரணையோடு வாங்க, முதுகெலும்போட வாங்க அப்படின்னு தொண்டர்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் தான் அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க, தலைமை பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இந்த லட்சணத்துல இவங்க இருந்துட்டு இவங்க ஏதோ பெரிய களப்போராளிகள் மாதிரியும் மற்ற அமைச்சர்கள் என்னமோ பொதுமக்களோடு மிங்கிலாகாம அவங்க ஏதோ சொகுசு வாழ்க்கை வாழ்வது போலவும். நீங்க சில தினங்களுக்கு முன்னாடிங்க கூவத்தூரில் இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய முகாமில் இருந்த ஒருத்தரை அம்பலப்படுத்தினார். இந்த லட்சணத்துல இவங்க இருந்துட்டு இவங்க என்னமோ போராளிகள் போல நாடகம் ஆடுவது என்பது இதுவும் இவங்களுக்கு சொந்தமாலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க கமலாலயத்திலிருந்து துண்டு சீட்டு வந்திருக்கும், இப்படியான வேலையை செய்யுங்க, 3 வேளை சாப்பிட்டு சும்மா தானே சுத்துறீங்க, இந்த வேலையாச்சும் செய்யுங்க அப்படின்னு கமலாலயத்திலிருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும். ஆக அதன் அடிப்படையில் சொல்லிட்டாங்கன்னு இதை செய்யறாங்களே ஒழிய மற்றபடி உள்ளார்ந்த அரசியலோடு நீங்க மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையோடெல்லாம் இவர்கள் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒரு துளி கிடையாது அப்படிங்கிறத சராசரி அரசியலை உள்வாங்கக்கூடியவங்க கூட எளிமையா புரிஞ்சுக்குவாங்க.